வாருங்கள். புனித மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 1 முதல் 11 வரை. இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சாத்தான் இயேசுவை எவ்வாறு சோதித்து தோல்வியுற்றது என்பதை இந்த நாடகத்தின் வழியாக காண்போம். நீர் இறைமகன் என்றால் இப்பொழுது இந்த கற்களை அப்பமாக மாற்ற கட்டளையிடும். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். நீர் இறைமகன் தானே? அப்பொழுது என்றால் இங்கிருந்து கீழே குதியும். கடவுள் உம்மை குறித்து தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர் உன் கால் கல்லில் முட்டாதபடி உம்மை தாங்கிக் கொள்வார்களா? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். நீ நெடுங்கால் விழுந்து என்னை வணங்கினால் இவ்வுலகில் இருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் வாழும் வரை நமக்கு சோதனை உண்டு. அந்த சோதனைகளை நாம் மேற்கொள்ளவும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறவும் ஒரே ஒரு ஆயுதம், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட திறவுகோல் திருவிவிலியம். திருவிவிலியத்தை கையில் ஏந்துவோம், அதை படிப்போம், அதை வாழ்வாக்குவோம். அந்த வாழ்வாக்குதலின் மூலம் இறை வழியில் முதல்ல இயேசுவோட சீடர்கள் எல்லாத்தையும் நம்ம சூழ்ச்சி வழியில விழ வச்சுட்டு, அதுக்கப்புறமா 40 நாள் பாலைவனத்துல நோன்பு இருந்த இயேசுவே நம்ம வழியில விழ வச்சுட்டோம்னா நாம தான் எல்லாமே. ஆனா நம்ம வழியில விழுவாரா? பார்த்துக்கலாம், நம்மளால முடியாதது ஒண்ணும் இல்லை. முதல்ல யாரை நம்ம சூழ்ச்சி வழியில விழ வைக்கலாம்? இங்க 2 பேர் சாப்பிடுறாங்க, அவங்க கிட்ட போலாமா? என்னப்பா தம்பிங்களா, என்ன பண்றீங்க? சாப்பிடுறீங்களா? நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. யாராச்சும் பசி பட்டினின்னு வந்தா கூட அவங்களுக்கு சாப்பாடு தராதுங்க, சரிங்களா? அது நம்ம அகராதே கிடையாது. இங்க கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்க, இன்னும் வயிற்றுல. நல்லா சாப்பிடுங்க, சரிங்களா? அப்பா 2 பேரை நம்ம வலையில விழ வச்சுட்டோம். அடுத்து யாரு? இங்க 2 பேர் வராங்க, அவங்க கிட்ட போவோம். அப்பா, என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? எத்தனை லைக், எத்தனை கமெண்ட், எவ்வளவு ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு? ஒரு லைக் கூட இல்லைனா? அப்படியா? சரி, நீங்க என் கூட வந்துருங்க. உங்களுக்கு எவ்வளவு லைக் வேணுமோ அவ்வளோ லைக் நான் தரேன், சரியா? அப்புறம் உங்களுக்கு யாராச்சும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா? அப்படிலாம் யாரும் இல்லைண்ணா. ஸோ பாவம், நீங்க மட்டும் என் கூட வந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ லைக்ஸ் வேணுமோ அவ்வளோ லைக்ஸ், எவ்வளோ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமோ நான் உங்களுக்கு தரேன். என் கூட வந்துடுறீங்களா? வந்துடுறேண்ணா. அப்பா, இங்க 2 விக்கெட்டு, இங்க 2 விக்கெட்டு, மொத்தம் 4 விக்கெட் அவுட். அடுத்து யார்கிட்ட போலாம்?
2 பேர் போன் பாக்குறாங்க, அங்க போலாம். என்னப்பா குழந்தைங்களா, என்ன பண்றீங்க? போன் பாக்குறீங்களா? ஆமா. லோராவின் பயணங்கள் வெவ்வேறுக்கு பெருக. டோரக்காவா நம்ம டோரா வச்சு பார்க்கலாம். காடு மலை வீடு. டோரா டோரா வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றாய் போவோம். முயற்சி திருவினையாகும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? பெருமான நாடகத்துக்கு. எங்க நம்ம போறோம்? எங்க நம்ம போறோம்? என்ன குழந்தைங்களா, போன் பார்த்துட்டு இருக்கீங்களா? நல்லா உட்காந்து போன் பாருங்க. அப்பா அம்மா போன் கேட்டா கூட போன் தரக்கூடாது, சரியா? நீங்க மட்டும்தான் பார்க்கணும். அப்பா, எத்தனை பேரை நம்ம சூழ்ச்சி வேலையில வச்சுட்டோம். ஆனா இது இன்னும் பத்தாது. இன்னும் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும். வேற யாரு எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியலையே. சரி பாப்போம். இங்க 2 பேர் வராங்க. அங்கேயும் போய் நம்ம வேலையை காமிச்சிடலாம். வாங்க வாங்க. ஸ்டீபா, இப்போதான்டா லீவ் விட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள ஸ்கூல் தொடங்கிட்டாங்கடா. 6ஆம் தேதி ஸ்கூலுக்கு என்னை 5ஆம் தேதியே போக சொல்றாங்கடா. ஆமாடா ஷி, ஒரு தாட்டி வச்ச கொரோனா. அந்த கொரோனா வந்துச்சுன்னா நம்ம ஜாலியாக வீட்டில் படுத்து தூங்கலாம். 3 வேளை விதவிதமாக சாப்பிட்டு ஜாலியாக பிரியாணி சாப்பிட்டு படுத்து தூங்கலாம்டா. நல்லா பண்ணுற தலைவிதிலாம். ஆமாடா ஷிபா, எங்கள் அம்மா வேற வீட்டில் பீஸ் காசு கட்டிடா. படிட்டு தலைவலி இல்லை. என்னடா பண்ணுறது? ஆமாடா ஷிபா, எங்கள் அம்மாவும் செகண்ட் சண்டே கறி சோறு எடுக்கணும் வரேன், ஸ்நாக்ஸ் எடுக்கணும் வரேன்னு படி ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்கடா. என்னப்பா தம்பிங்களா, என்னாச்சு? ஏன் பார்க்க ஒரு மாதிரி இருக்கீங்க? புரியலக்கா. அப்படியா? அப்படின்னா என் கூட வந்துருங்க. நீங்க மட்டும் என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸ்கூலுக்கு போனா டீச்சர் படிக்க சொல்லுவாங்க, ஹாஸ்டல் போனா வார்டன் படிக்க சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்தா அம்மாக்கு படிக்க சொல்லுவாங்க. நீங்க மட்டும் என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியமே தேவையில்ல. வீட்டில் இருக்கலாம், 3 வேளை நல்லா சாப்பிடலாம், டிவி பார்க்கலாம், ஃபோன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொல்லிட்டு எங்கடா போறீங்க? வாங்க வாங்க. உங்க வீட்டுக்கு போனாலும் உங்க அப்பா அம்மா படின்னு உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்க மட்டும் என் கூட வந்து நான் சொல்ற ஐடியாவை கேட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கவே தேவையில்ல, ஜாலியா இருக்கலாம். வரோம்க்கா. வாங்க வாங்க. என்ன ஐடியா தெரியுமா? இங்க இருந்து ஏறி நின்று சூசைட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க ஜாலியா இருக்கலாம். உங்களுக்கு படிக்க வேண்டிய பிரச்சனையே இல்லை. நான் சொல்றதை கேக்குறீங்களா?